கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டுட்டு வாங்க. வாங்க டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஜெயிலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க. அங்கே உள்ள போலீஸ்காரை பார்த்தீங்கன்னா, என்னப்பா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பொண்ணை தேடி வந்தேன், அந்த பொண்ணோட பேர் வெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு 3 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிட்டா. பாவம் அந்த பொண்ணு, சொந்த அப்பாவே அந்த பொண்ணை தூக்கி ஜெயிலில் வச்சிருக்காரு. இந்த மாதிரி கொடுமை எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆளே பேசிட்டு இருக்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் இவன் யார் அந்த இடத்துக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்கான் அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவன் பார்க்க வந்தது அவனோட லவ்வரை, நம்ம ஹீரோயினை. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இவன் மேலே பழி போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. அப்போ இவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, இதுக்கப்புறம் நீ என்னை காதலிக்காத, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவன் ஜெயிலுக்கே வந்திருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டல, நானும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் கூட வண்டியில் வந்துட்டு இருக்க. இந்த சைடு ரோட்டில் நடந்து போன ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பேக்கை பிடுங்கிட்டு போகிறான். அது பார்த்தோன்னா, அம்மா அங்கே பாருங்க அந்த கெட்ட அங்கிள் அந்த அக்காவோட பேக்கை பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்ல, அது பார்த்தவொன்னே ஹீரோயின் போய் அந்த பையன் கூட சண்டை போட்டு அந்த பொண்ணோட பேக்கை வாங்கி கொடுக்குறான். இவ இப்படி வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. அவளோட பையனை பார்த்தீங்கன்னா, அம்மா இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்ல, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோட பையனை கூட்டிட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட காரை அவளை கிராஸ் பண்ணி தான் போகுது. ஆனால் ஹீரோ அவளை சரியாக கவனிக்கல. இப்போ ஹீரோயின் எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காளோ அந்த கம்பெனிக்கு வந்தவொடனே அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கா, இவ தான் வரிசையில் இருப்பா. இப்போ அவளை பார்த்தவொன்னே, என் பையனை பார்த்துக்க, நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வரேன்னு அவள் வேகமாக கம்பெனிக்குள்ள வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே தான், ஆனால் அவங்கள செலக்ட் பண்ணணுமா வேணாமான்னு எங்கள் பாஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல பாஸாக வர்றது ஹீரோ தான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பெரிய லாயர், இவ்வளோ லாயர் வேலைக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா, இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடா. இப்போ இவன் அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ மேலே நின்று இவ்வளே தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஹீரோட கம்பெனியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என்னடி ஆச்சு உன்னை செலக்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, விட வேற கம்பெனி பார்த்துக்கலான்னு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, நீ போய் என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கலாம்ல, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆயிருக்க, அவனை பார்த்து பேசினா எல்லாம் சரியாகும், அவன் கூட இப்போ லாயராக இருக்கதா கேள்விப்பட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு, நான் போய் அவனை பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்காது, நானும் அவனை பிரிஞ்சு போய் 5 வருஷம் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கும், அதை பற்றிலாம் பேசாத, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எனக்குன்னு என் பையன் இருக்கான், இதை விட என்ன கவலை எனக்கு, ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போய் கண்டிப்பாக என் பையனை காப்பாற்றுவேன், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளப்பில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அவனை பார்க்க அவனோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, டே மச்சான் இன்னைக்கு நான் ஒரு சாதனை பண்ணிட்டே தெரியுமான்னு சொல்ல, என்ன சாதனைன்னு ஹீரோ கேட்குறான். எங்கள் வீட்டில் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகிறாங்க, ஓகே பண்ணேன்னா 10% சாரே என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போது பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சூரிய வெளிச்சத்தையும் உன்னால் பார்க்க முடியாதுன்னு ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்க. டே விட்டு தள்ளுடா, எல்லாம் நல்லதாக நடக்கும், இந்த சிகரெட் பிடி, நீ சிகரெட்டு கொடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டுக்கு போகிறேன் போடான்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, ஏண்டா நீ கம்பெனி கொடுப்பேன்னு பார்த்தா நீ என்ன விட்டுட்டு போறியான்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. அந்த கம்பெனியில் உள்ளவங்க இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, மேடம் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ, ஒன்று போய் எப்படி இந்த இடத்துல வேலைக்கு எடுத்துக்குவோம், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, அவ்வளோ சரின்னா இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதோட 5-6 கம்பெனி ஏறி இறங்கிட்டேன், யாருமே எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க, ஜெயிலுக்கு போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியலன்னு இவன் அந்த கம்பெனிக்கு வெளியே நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போவே இப்படி மழையை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவன வந்து காருக்குள்ளே உட்காருன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ காரை விட்டு இறங்கி இவ்வளோ அப்படியே தூக்கிடுறான். சொல்கிறத கேட்கணும், இல்லைனா இப்படி தான் நடக்கணும். ஹீரோ அவ்வளோ காரில் உட்கார வச்சுட்டு இருக்க. 2 பேரும் ஒன்றா தான் வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் ஆகலை அப்படின்னு இவ சொல்கிறான். சரி உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அந்த காஃபி ஷாப்பில் இறக்கி விடுன்னு சொல்ல, காஃபி ஷாப்பா அவனோட வீடு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை அந்த காஃபி ஷாப்பாக வாங்க போகிறேன், அதனால தான் அங்கே இறக்கி விட சொன்னேன்னு இவன் அந்த இடம் வந்ததுக்கப்புறம் இறங்கி போகலான்னு பார்க்க, ஹீரோவை பார்த்தீங்கன்னா,
மழையில நனைஞ்சிருக்க மறக்காம மருந்து சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோ எப்படி சொன்னதை பார்த்தோன்னா இவளுக்கு அவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருந்ததா ஞாபகம் வருது. ஹீரோவும் இவ்வளோ காதலிக்கும் போது ஒரே வீட்டில் ஒன்றா தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கு ஒரு நாள் சளி பிடிச்சிரும். அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மழையில் போகாதுன்னு, மழையில் நினைஞ்சா அவளுக்கு சுத்தமாக ஒத்துக்காது பாருன்னு அவளுக்கு கசாயெல்லாம் வச்சு கொடுத்துருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இவ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோவோட காரை திரும்பி பார்த்துட்டு அவனை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கிட்டு இருக்க அவளுக்கு ஹீரோவோட கம்பெனில இருந்து தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி மேடம் உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்ல எனது வேலையானு இவ அலறி அடிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறா. ஆமாம் மேடம் உங்களோட ரெசியூமை சார் ஓகே பண்ணிட்டாரு, இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு கண்டிப்பாக இதுக்கு காரணம் அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ தான் அவளுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களை லாயர் ஆஃபீஸ்க்கு வரவேற்கிறேன். இந்த இடத்துல மொத்தம் 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம கம்பெனிக்குன்னு மொத்தம் நிறைய பிரான்ச் இருக்குது. இந்த ஊர்லேயே உள்ள டாப் லாயர் கம்பெனியில் நம்மளோட கம்பெனியும் ஒன்றுன்னு சொல்லி அவங்க இந்த கம்பெனியோட டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ அவங்க பாஸோட ரூமு கிட்ட தான் கூட்டு வராங்க. இங்கே பாருங்கள் மேடம், இப்போதைக்கு பாஸோட அசிஸ்டன்ட் பொசிஷன் தான் இங்கே வேக்கன்சியாக இருக்குது. நீங்கள் அந்த வேலையை தான் பார்க்க போகிறீங்க. சார் எந்த நேரத்தில் எந்த வேலை பார்ப்பாரு, என்ன ஷெடியூல் பண்ணணுன்றதை நீங்கள் தான் பார்த்தாகணும்னு சொல்லி இவ ஹீரோனுக்கு என்ன வேலைன்றதை சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவில் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இருக்க இவங்கள பார்த்தீங்கன்னா சாரிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவர்கிட்ட தப்பான எண்ணங்களோ இல்லை செடியூஸ் பண்ணுற மாதிரி எண்ணமோ இருந்தால் அவர் கண்டிப்பாக அவங்களே வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு சொல்ல அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்னோட வேலையை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கலான்னு ரூமுக்குள்ளே தான் வரா. இப்போ அவள் ஹீரோ கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு பார்க்க எங்கே போக பார்க்குற, உன் கூட கொஞ்சம் பேசணும், மதியம் ஃப்ரீயாக இருந்தால் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை மதியம் ஃப்ரீயாலாம் இல்லை, எனக்கு நிறையா வேலை இருக்குன்னு இவ சொல்கிறான். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி எனக்காக டைம் ஒதுக்குன்னு சொல்ல நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப உனக்காக எதுக்கு நான் டைம் ஒதுக்கணும், தேவையில்லாமல் பழசெல்லாம் கிளறிட்டு இருக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவை கிட்ட வரான். அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் உன்னால் மறந்துட முடியுமான்னு கேட்க ஹீரோ இப்படி கேட்டவுடனே இவளுக்கு ஹீரோ கூட வாழ்ந்த ஞாபகங்கள் தான் வருது. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க இவனை பார்த்தீங்கன்னா என் கூட பேச மாட்டியான்னு கேட்க ஆமாம் பேச மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ கூடன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க டைம் போகிறதே தெரில. ஃபர்ஸ்ட் நாளே ஹீரோ நிறைய வேலை கொடுத்துட்டான் போல. இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவளுக்கு அவளோட பையன் தான் கால் பண்ணா. அம்மா இன்னும் என்ன கூப்பிட வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் ஸ்கூலில் இருக்கேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு சாரிடா மன்னிச்சிரு, நீ வெயிட் பண்ண, நான் ஆன்ட்டிக்கு கால் பண்ணி வர வைக்கிறேன்னு இவ அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என் பையனை கூப்பிடுறியா, அவன் ஸ்கூலில் தனியாக நிற்கிறான், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், இவன் நேராக ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ ஹீரோ கிட்ட வந்து டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் உடனே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னாச்சு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க, பாத்ரூம் எதுவும் வருதான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போனேன்னு இவ சொல்ல வீட்டுக்கு போகணுமா, சரிவா நானே உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்ல இவருக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குன்னா ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, இவனை விட்டு தள்ளி இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு சொல்கிறா. நான் உன்னோட பாஸ், நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேட்டு தான் ஆகணும் வான்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிகிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப்க்கு பக்கத்தில் தான் நான் உனக்காக ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன், அந்த வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. இப்போ அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உண்மையாகவே நீ இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் போகிறதுக்கு இடம் இல்லை, அதனால இந்த இடத்துல தான் தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவளோட ஃப்ரெண்டு குட்டி பையனும் வராங்க. இப்போ அவளோட ஃப்ரெண்டு குட்டி பையனை சமாளித்து அங்கேருந்து கூட்டு போயிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருச்சு, ஆல்ரெடி அம்மா கூட ஆயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கையிலே சீக்கிரமே நல்லது நடக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வரா. இப்போ அப்படியே கட் பண்ணா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இவகிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருக்க ஏண்டி ஒழுங்கா உண்மையை சொல்லு, அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் அவனோட கார்ல இருந்து இறங்குற என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இல்லடி நான் இன்டர்வியூக்கு போனேன்ல அவனோட அசிஸ்டண்டாக செலக்ட் ஆயிருக்கேன், அவனுக்கு கீழே தான் வேலை பார்க்குறேன்னு சொல்ல அப்படின்னா உன்னை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் தெரியலடி, அவனுக்குன்னு வேறு வாழ்க்கை இருக்குது, அவனுக்கு ஆல்ரெடி ஃபியான்ஸ் இருக்கதா கூட கேள்விப்பட்டேன், இதை பற்றிலாம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வேலை, வேறு ஏதாவது நல்ல வேலை கிடச்சிச்சின்னா என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்ல சரிடி பார்த்து பத்திரமா இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்கூலில் உள்ள எல்லாரும் உன்னோட அப்பா யாருன்னு சொல்லி கேட்குறாங்க, நான் என்னம்மா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்டவனா அவளை பார்த்தீங்கன்னா சாரிடா உங்கள் அப்பாவை கண்டிப்பாக ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், ஆனால் உங்கள் அப்பா ஆல்ரெடி வேறு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, இப்போ போய் நம்ம நின்னோன்னா உங்கள் அப்பாவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், அதனால் உங்கள் அப்பாவை பற்றி யோசிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்படின்னா என்ன வேறு ஏதாவது ஸ்கூலில் சேர்த்துருங்கம்மா, எல்லாரும் என்கிட்ட உன்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு குட்டி பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் குட்டி பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ வீட்டு பக்கத்துல உள்ள காஃபி ஷாப்ல ஒரு ஆள பார்க்கறதுக்காக வந்திருக்கா. யாருன்னு பார்த்தா, அவளோட பையன பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆள வேலைக்கு வச்சிருக்கா. ஈவினிங்ல பார்த்துக்கிறதுக்கு. இப்ப அந்த பையனோட ரெஸ்யூம பார்த்துட்டு, "பார்க்க சின்ன பையன் மாரி இருக்க. படிச்சிட்டு இருக்கியான்னு?" கேட்க, "ஆமாங்க, நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். காலேஜ முடிச்ச கையோட ஈவினிங் உங்க பையன பார்க்க வந்துக்குவேன். அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பேன். சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லபடியா பார்த்துக்குவேன்னு" சொல்ல, இவ்வளவு சரின்னு அவனோட ரெஸ்யூம வாங்கி பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி பார்த்துட்டு, "இன்னையிலேருந்தே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கங்கன்னு" சொல்ல, "சரிங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு" அவன் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கே ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவன, பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான், அவனு தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருந்தா என்ன பிரச்சனை? இந்த மாதிரி அழகான பசங்களை யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்ல, "நீ கூட நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி தானே என்னை காதலிச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவளுக்கு ஹீரோவை காதலிச்சதான் ஞாபகம் வருது. இப்போ இவ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ இன்னும் மனசாட்சி இல்லாம தான் நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ ரொம்ப சோகமாயிடுறா. இப்போ இவ இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சி தான் வரா. இப்போ அவளோட தங்கச்சி இவ்வளோ பார்த்தவொன்னே, "ஜெயில இருந்து எப்படி நீ வெளியே வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது ஜெயிலா? உன் அக்கா ஜெயிலில் இருந்தாலான்னு?" அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்க, "ஆமா ஆமா, என் அக்கா ஜெயிலில் தான் இருந்தா. வேற யாரும் கிடையாது, எங்க அப்பா தான் இவளை ஜெயிலுக்கு அமிச்சார் தெரியுமா? அந்த அளவுக்கு இவன் மோசமானவ. இவளெல்லாம் ஏன் தான் வெளியே விடுறாங்கன்னே தெரில" அப்படின்னு சொல்லி அவ வேணும்னே ஹீரோயினை வம்பிழுத்துட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, "நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். எதுக்காக வந்து என்ன வம்பிழுத்துட்டு இருக்க? வந்த வேலை ஏதோ அதை மட்டும் பாருன்னு" சொல்ல, "வந்த வேலையை பார்க்கவா? நீ எதுக்காக வந்து நான் சொல்லவா? அந்த பையனை செடியூஸ் பண்ணுறதுக்காக தானே. உன்ன மாதிரி ஜெயிலேருந்து வந்தவங்களுக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது? இந்த மாதிரி பணக்கார வீட்டு பசங்களை செடியூஸ் பண்ணி செட்டில் ஆகலான்னு பார்ப்பேன்னு" அவ ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு அங்கே உள்ள சுடு தண்ணி தூக்கி அவள் மூஞ்சில ஊத்திடுறா. இப்போ இப்படி பண்ணதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு அவ மண்டையை பிடிச்சி டேபிள் அடிச்சிடறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தான் அறையை போட்டு அவளை கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டியை கூப்பிட்டு வச்சு இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இவளோட ஆன்ட்டியும் போலீஸாக தான் இருக்காங்க. இப்போ அவங்க ஆன்ட்டி கிட்ட வந்து, "இவ காஃபி ஷாப்பில் எல்லாரும் முன்னாடியே நான் அடிச்சிட்டா தெரியுமா? என் மான மரியாதையே போயிடுச்சு. விட்டுருந்தா எனக்கு ஒன்னே போட்டிருப்பான்னு சொல்லிட்டு இருக்க. போது நிப்பாட்டு, என்ன நடந்துச்சு நீ சொல்லுன்னு" ஹீரோயினை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. "நான் காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தேன். இவ தான் வந்து என்னை வம்பிழுத்துட்டு இருந்தா. அவன் என் மேலே சுடு தண்ணியை ஊற்றினான். அவன் என் மேலே சூடாக தண்ணியை கூட ஊற்றிருக்கா. நீங்களே என் கழுத்தை பாருங்க, செவந்து போயிருக்குன்னு." இப்போ ஹீரோயின் என்ன சொல்றனா, "அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்க. அப்பதான் யாரு சொல்றது உண்மைன்னு தெரியும்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "ஆன்ட்டி, அவ சொல்றதை நம்பாதீங்க, அவ ஏமாத்துறா. நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு" சொல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா, "நீங்க 2 பேருமே அவங்கவுங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. அப்பதான் உங்க 2 பேரையும் பெயில் எடுக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணா. இப்போ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, "அப்பா, அவங்க பொண்ணு எனக்கு காஃபி ஷாப்ல எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிட்டா. இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், என்னை வந்து பெயில் எடுங்கன்னு" சொல்லி அவ ஃபோன் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு யாருக்கு கால் பண்றதுன்னு தெரியல. இவ்வளோ இந்த கம்பெனியில் ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணா இல்லையா, அந்த பொண்ணுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. "நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், உங்களால் என்ன பெயிலில் எடுக்க முடியுமா?" அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்ப, அந்த மெசேஜை பார்த்தா அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் தனியாக உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பா தான் வராரு. தங்கச்சி பார்த்தீங்கன்னா, "அப்பா, இவ என்ன அடிச்சிட்டா, என்னன்னு கேளுங்கப்பா" அப்படின்னு சொல்ல, "நீ கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு" அவங்க அப்பா இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, "எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் அடிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி பண்ணதை பார்த்த உடனே ஹீரோயின் எந்திரிச்சு அவங்க அப்பான்னு கூட பார்க்காம அந்த ஆளுக்கு ஒரு அறையை போட்டுறான். "நீ எல்லாம் ஒரு அப்பனா? எந்த தப்பு பண்ணாம என்ன ஜெயிலுக்கு அமிச்ச? உன் காலை நான் உடச்சுதா சொல்லி தானே ஜெயிலுக்கு அமிச்ச? ஆனா நீ இப்ப நல்லா தானே நடந்துட்டு இருக்க. உன் காலில் ஏற்பட்டது சின்ன காயம் தான், அதுக்கு போய் என் மேல பழிய போட்டு இத்தனை வருஷம் என்ன ஜெயிலுக்கு அமிச்ச. நீ எல்லாம் மனுஷனே கிடையாதியா" அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்க. "என்னையா திட்டுற?" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அடிக்கிற மாதிரி வர, இவ தங்கச்சிக்காரியை குறுக்க விட்டுறா. "ஒருவேளை உனக்கு யாரையாவது கொல்லணும்னு தோணுச்சுன்னா உன் பொண்ணை கொன்னுக்க, ஏன் விஷயத்துல குறுக்க வராது" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோதா வரான். அவனை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோவை உதட்டுல ரத்தம் வரதை பாக்குறான். "யார் ஒன்று அடிச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அமைதியா இருக்கா. ஹீரோ இப்படி கேட்டவுடனே இவ அமைதியா இருக்கா. இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, "சரி சொல்றேன், எங்க அப்பா தான் அடிச்சாரு" அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம அவங்க அப்பாவை போட்டு அடி பொழந்து கட்டிடுறான். இப்ப அவன் இப்படி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் தடுக்கிறா, "வேணா போதும் நிப்பாட்டுன்னு. இன்னொரு தடவை அவன் மேல அவன் கை பிடிச்சுன்னா அவனை கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கண்ணா பின்னா நடிச்சிட்டு, "என் மேல ஏதாவது கேஸ் கொடுக்கறனா என் லாயர் ஆஃபீஸ்க்கே வா" அப்படின்னு சொல்லி அவனோட கார்டை தூக்கி போட்டுட்டு அவன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அந்த ஆளை யாருக்கு பார்த்தாலும் கோவம் தான் வரும். உங்க அம்மாவோட சாவுக்கே அந்த ஆள் தானே காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளை பார்த்தா எனக்கே கொல்லணும் போல தோணுது, பின்ன உனக்கு தோணாதான்னு சொல்லிட்டு இருக்க. "அது எல்லாமே கடந்த காலம், விட்டுத்தல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோவை கழுத்தை பார்க்குறான். "என்னாச்சு, உன் கழுத்தில் காயமா இருக்குன்னு?" கேட்க, "என் தங்கச்சி தான் என் கழுத்தில் சுடு தண்ணியை ஊற்றிட்டா" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "சும்மாவா விட்டு அவளை? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா அவளுக்கும் 2 போட்டு வந்திருப்பேன் இல்லைன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அதுக்கு பதிலாக நான் அவளை அடிச்சிட்டேன், நீ எதுவும் பண்ண வேண்டான்னு" இவ சொல்ல, "சரி வெயிட் பண்ணு, நான் உனக்கு மெடிசன் அப்ளை பண்ணுறேன்னு" ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கிறான். இப்போ இந்த பாக்ஸை பார்த்தோன்னே இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போயிடறான். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொடுத்ததே நம்ம
நம்ம ஹீரோயின் தான். இவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொடுத்துருப்பா. இதை எப்போவும் கார்லேயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னால் கேட்காம இருப்பேனா, எப்போவுமே இனிமேல் அது என் காரில் தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. என்ன பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது போல மேடத்துக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க, இவன் அமைதியாக ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் மருந்து போட்டு விடுறேன்னு கிட்ட வந்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட்டியில் இருக்கா. அவங்க கம்பெனியில் தான் இந்த பார்ட்டி நடக்குது. இப்போ இந்த பார்ட்டியில் அவன் அந்த பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருக்கா. நான் உன்னை காப்பாற்ற போலீஸ் ஸ்டேஷன் வரலான் இருந்தேன். அப்போ தான் பாஸ் வந்தார். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் வந்துட்டாரா, அதனால தான் என்னால் அந்த இடத்துக்கு வர முடியல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்களா, அதுவே பெருசு தானே இவ பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஒரு டஃப்பான கேஸை முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் இந்த பார்ட்டி தெரியுமா. அந்த கேஸ் முடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாதுன்னு இவ பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ இவ்வளோ பார்த்துக்கிட்டே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னது பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க, ஏன் எங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை, அவங்க யாரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றேன்னா, அவளே என்ன மாதிரி ஒரு லாயர் தான், அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்கா, அதனால தான் இன்ட்ரோ கொடுக்க முடியல, கண்டிப்பாக ஒரு நாள் இன்ட்ரோ கொடுப்பேன்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்க. இவன் இப்படி பேசினதை பார்த்தவொடனே ஹீரோயின் மனசுக்குள்ளே தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. ஹீரோக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா அவன் வாழ்க்கையில் குறுக்க வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னதே இவ்வளோ பற்றி தான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக வந்ததுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணா. இப்போ அவளுக்கு கால் பண்ணி நானும் என் பையனும் அமெரிக்கா போகிறதுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமாடி, நானும் அவனும் அங்கே இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்ல. என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறேன்னு அவ கேட்குறா. ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட எந்த கேள்வி கேட்காத, நாங்கள் 2 பேரும் அமெரிக்கா போகிறதுக்கான விசா பாஸ்போர்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு சொல்ல அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ளே வந்து பார்க்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் மட்டையாகி கிடக்குறான். அதை பார்த்தோன்னே என்ன அவர் மட்டும் மட்டையாகி கிடக்கிறாருன்னு இவன் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி உங்கள் பாஸ் இந்த இடத்துல இருக்காரு, வந்து கூட்டு போங்கன்னு சொல்ல. சாரி மேடம், என்னால் இப்போ வர முடியாது, நீங்களே அவரை கூட்டு போங்கன்னு சொல்ல. இவ்வளோ வேறு வழி இல்லாமல் ஹீரோவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட நம்பர் எடுத்து கூட அவளுக்கு கால் பண்ணுன்னு சொல்ல. என் கேர்ள் ஃப்ரெண்டே என்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டா, அவன் என் கூட பேசுகிறதே இல்லை, நீ தான் என்னை வீட்டுக்கு கூட்டு போய் ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ வேற வழி இல்லாமல் ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரா. இப்போ அவன் ஹீரோவை கூட்டிட்டு வந்து சோஃபாவில் படுக்க வச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவங்க பையனை பார்த்துக்கிற பையன் தான் கால் பண்ணான். இப்போ அவன் கால் பண்ணி மேடம் இன்னைக்கு வீட்டுக்கு வரலையா, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல. சாரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கனால வர லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் நிறைய பையனை பார்த்துக்கங்க, நான் வந்துடுறேன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ இப்படி பேசி முடிச்சுட்டு திரும்ப பின்னாடி ஹீரோ தான் நிற்கிறான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்க போல, புதுசாக பாய் ஃப்ரெண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன தப்புன்னு இவ கேட்குறான். அப்படின்னா எனக்கு காதலிச்சது என் கூட பழகினது எல்லாம் பொய்யா, உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், நீ வெளியே வரணுன்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், அப்படி இருக்கிறப்ப என்னை விட்டுட்டு எப்படி நீ இன்னொரு பையன் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க. அதான் நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுலன்னு இவ சொல்ல. நான் எப்படி பிரேக்கப்க்கு ஒத்துக்கிட்டேன், நீ தான் பிரேக்கப்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போனேன், நான் இன்னைய வரைக்கும் இந்த பிரேக்கப்க்கு ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு இவ சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா சும்மா விளையாடுறதுக்கு தான் என் கூட பழகினியா அப்படின்னு கேட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு பெட்ரூம்க்கு கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவை கூட ஒன்றா இருக்கலான்னு பார்த்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட வீட்டு கதவை அவங்க அம்மா தான் தட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மா இந்நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. என் பையனை பார்க்குறதுக்காக வந்தேன், கதவை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அங்கே வந்திருக்காங்க, நம்ம 2 பேரையும் பார்த்தா ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன்னு இவ போய் ஒரு ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ அவங்க அம்மா உள்ளே வந்து பார்க்க ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு எதுக்காகமா வீட்டுக்கு வந்தீங்க, அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லி கேட்க. ஏண்டா என் பையனை பார்க்குறதுக்கு நான் வரக்கூடாதா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன், உங்கள் அப்பா உனக்காக 6 பிளைண்டட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு தெரியுமா, அந்த 6 பேரில் ஏதாவது ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணியே ஆகணும், இல்லைனா உங்கள் அப்பா அவராக பார்த்து ஏதாவது ஒரு பொண்ணை கட்டி வச்சிட போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்க. பிளைண்டட்லாம் எதுக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்க, எனக்கு அதிலெல்லாம் விருப்பமே இல்லைன்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்க. அவங்கம்மா பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன், அப்பா அவனை பார்க்கணும்னு சொன்னார், சீக்கிரமாக இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு வரணும், ஓகேவான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா இப்படி பேசிட்டு இந்த பக்கம் திரும்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு, அது நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா அவகிட்ட நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பி வச்சுட்டு இருக்க. சரி சரி நான் கிளம்புறேன், என்ன துரத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியே வரா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு,
உண்மையாகவே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஹீரோ கேட்க, எனக்காக வீட்டில் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்கு நான் போயே ஆகணும், நான் போகிறேன்னு சொல்ல, இங்கே பாரு கடைசியாக கேட்குறேன், உண்மையாகவே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே ஹீரோ கேட்க, இவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் போகிறா. இவன் இப்படி போனதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஜெயிலில் இருந்துட்டு இருக்கா. அவளை பார்க்குறதுக்கு ஹீரோவோட அப்பா தான் வந்திருப்பாரு. இப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, இங்கே பாரு என் பையனை நீ காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்குன்னு இருக்குது ஒரே பையன், என் குடும்பத்துக்கு மருமகளாக வரவ ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் என் குடும்பத்துக்கு மருமகளை வந்தால் 4 பேர் என்னை காரி துப்ப மாட்டாங்களா, என் குடும்ப மான மரியாதையே போயிடும், தயவு செஞ்சு பையனை விட்டு போயிரு. அது மட்டும் இல்லாமல் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட ரெப்புடேஷனும் கேட்டு போயிடும். அவன் நல்லா இருக்குன்னு நினச்சா அவன் வாழ்க்கையில் நீ வராமல் இருக்கிறதா நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதாமா அப்படின்னு இந்தாலே பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அங்கிள் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கன்னு சொல்ல, அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தா உன் வாழ்க்கை மட்டும் கிடையாது, எல்லாரோட வாழ்க்கையே வீணாக போயிடும். நான் எவ்வளோ பெரிய குடும்பன்றதை மறந்துடாத, தயவு செஞ்சு என் குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணு, எனக்குன்னு இருக்கிறது ஒரே பையன், அவனோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது, இதுக்கப்புறம் என்னால் உங்கள் பையன் வாழ்க்கையில் எந்த தொலையும் வராதுன்னு சொல்ல, அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவை பிரேக்கப் பண்ணுறதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் பையன் கூட ஒன்றா உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். அவளுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணி, உன் பையனை கூட்டிகிட்டு வெளியே போகலான்னு இருக்கேன், புதுசாக ஒரு மால் ஓப்பன் பண்ணுறாங்களாம், அவனை அனுப்பி வைக்கிறியா, நானும் அவனை வெளியே சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஆன்ட்டியோட வெளியே கூப்பிட்டு போகிறாங்க, வா எல்லாரும் ஒன்றா போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்க்க வர, குட்டி பையன் அவளோட ஃப்ரெண்டை பார்த்தவொடனே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரிடி நீ பார்த்துக்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு இவ குட்டி பையனை பார்த்துக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. அதே இடத்துக்கு தான் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வரானுங்க. இப்போ அந்த குட்டி பையன் ஹீரோவை பார்த்தவொடனே, ஆண்டி அங்கே பாருங்களேன் இந்த அங்கிள் பார்க்க ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்ல, என்னது அழகா இருக்காருன்னு அவ திரும்பி பார்க்க ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவொடனே இவ இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு குட்டி பையனை பார்த்துறான். டி அந்த பையன் பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கான் பாருன்னு சொல்ல, ஹீரோவும் குட்டி பையனை பார்த்துட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறான். டே உண்மையே சொல்கிறான், எனக்கு தெரியாமல் வெளியில் ஏதாவது ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா, அப்படியே உன்னை சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கு, ஒன்ன மாதிரியே இருக்கான், ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் ஸ்பெர்ம் டொனேஷன் ஏதோ பண்ணிட்டியான்னு கேட்க, வாய முறை லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காம எதுக்காக வந்தியா அந்த வேலையை பாருன்னு சொல்ல அவனும் அமைதியாயிடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா குட்டி பையனை கூட்டிகிட்டு தனியாக வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறா. அடியே நீ வெளியே வரும்போது நானும் உன் பையனும் இருக்க மாட்டோம், ஏன்னா இந்த இடத்துக்கு யான் வந்தான் தெரியுமா, அவன் உன் பையனை கூட பார்த்துட்டான், ஏன்னா உன் பையனோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு அவனை மாதிரியே இருக்கும், அது நினச்சதான் எனக்கு பயமாக இருக்குன்னு இவ பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட ஃப்ரெண்டு இவ்வளோ பார்த்துறான். இப்போ இவ்வளோ பார்த்தவொடனே, உன்னை பார்த்து எவ்வளோ நல்லாச்சு, நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஞாபகம் இருக்குன்னு இவ சொல்கிறா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், நம்ம 2 பேரும் ஒரு டின்னர் சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு இவன் டின்னருக்கு கூப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஒளிஞ்சு நின்று இதை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவனா அவகிட்ட பேசலான்னு வர, இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே வந்திருக்கியான்னு ஹீரோ கேட்க, இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு கோவமாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் வந்திருக்கானா, அவனே கால் பண்ணி கூப்பிடு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, ஆக்சுவலாக ஷாப்பிங்க்கு வந்தோம், ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னு சொல்ல, உடம்பு சரியில்லைன்னா ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க வேண்டியதானே, அதை விட்டு எதுக்காக ஷாப்பிங்க்கு கூட்டு வந்தேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. எப்படி கலாய்க்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, உன் பாய் ஃப்ரெண்டால் வர முடியலன்னா என்ன, நீயாவது எங்கள் கூட வந்து ஒரு டின்னர் சாப்பிட்லாம்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் ஹீரோனை கூட்டிகிட்டு டின்னருக்கு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, பாவம் அவன் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறான், ஒரு மெசேஜ் அனுப்பியாது என்னாச்சுன்னு கேளுன்னு சொல்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே உண்மையாகவே உனக்கு அக்கறை இருந்தால் கால் பண்ணி கேளுன்னு சொல்ல, ஆமாம் ஏதாவது சீரியஸாக இருக்க போகுது, எந்த ஹாஸ்பிட்டலில் பேரை மட்டும் சொல்ல, அவரை நல்லபடியாக பார்த்துக்க சொல்லி நான் சொல்கிறேன்னு இவனுங்க 2 பேரும் மாறி மாறி பாய் ஃப்ரெண்டோட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. நான் கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணுவேன், வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணி பையனோட வாய்ஸ் மாதிரி பேசுடி, நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க மறந்துடாத அப்படின்னு இவன் சுச்சுவேஷன் அனுப்ப, அவளே சரின்னு சொல்லிடுறா. இப்போ அவள் ஹீரோயினுக்கு கால் பண்ண, இவ்வளோ அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆகிட்டு இருக்கு. வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணதுனால வாய்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக கொடூரமாக இருக்குது. இப்போ இதை பார்த்தோன்னே இவ டக்குன்னு கட் பண்ண, இன்னும் பார்த்தீங்கன்னா உன் பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸை கேட்டாலே பயமாக இருக்குது, எப்படியோ நாளுக்கு 50-60 வயசு இருக்கும் போலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதுவா, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ தானே வந்தார், அதனால தான் தொண்டை சரியில்லைன்னு நினைக்கிறேன்,
இன்னும் 2 நாள்ல சரியாயிரும், நான் உடனே போய் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட ஹீரோ பின்னாடியே ஓடி வந்துடுறான். இப்போ ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன கேட்குறானா, எதுக்காக என் முன்னாடி நடிச்சிட்டு இருக்க, என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக தானே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு என் முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருக்கேன்னு இவளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் வேணும்னு பொய் சொல்லலை, சும்மா தான் சொன்னேன்னு இவ சொல்ல. சும்மா சொல்லிட்டு இருக்கியா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, வந்து காரில் ஏறுறேன்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ காரில் ஏறிக்கிறா. இப்போ காரில் ஏறினவொடனே ஹீரோ சிகரெட் பிடிச்சிட்டு என்ன கேட்குறானா, நீ சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிட்ட, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எதுக்காக என்னை வந்து பார்க்கலன்னு சொல்ல. எதுக்காக பார்க்கணும்னு தோணல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்க்கணும்னு தோணலையா, என்ன காரணம் நீ சொல்லியே ஆகணும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதை மறந்துட்டியா, அதனால தான் நான் உன்னை பார்க்க வரல, உன்னோட வாழ்க்கை வேற என்னோட வாழ்க்கை வேறன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உனக்காக நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், அப்போ இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தது எல்லாம் வேஸ்டான்னு கேட்க என்னை மன்னிச்சிருன்னு ஹீரோயின் சொல்கிறா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிற மன்னிப்பை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல. அப்போ என்னதான் வேணும்னு இவ கேட்குறா. மறுபடியும் என்கிட்ட திரும்ப வந்துடு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துருன்னு சொல்ல இவ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் டச் பண்ணதே இல்லை, அப்படின்னா அந்த தாகத்தை நீ தான் தீத்தாகணும், என் கூட பெட்லையாவது ஒன்றா ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட இவன் இப்படி கூப்பிட்டவொடனே இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு கூட்டிட்டு என் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லி ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பக்கத்தில் வரா. நீ எதுக்காக குளிக்க போகிற, நீ தான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லையே, நீ குளிக்கணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஹீரோ குளிக்கிறதுக்காக போக இவன் ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு என்ன செய்றானா, இந்த 5 வருஷம் கூட ஒன்றா இல்லை, அந்த 5 வருஷத்துக்கு சேர்த்து தான் இப்போ அவன் கூட ஒன்றா இருக்க போகிறேன்னு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. இவ தூங்கி எந்திரிக்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு இவ சொல்கிறா. உன்னோட ஃபோன் நிறைய டைம் ரிங் ஆயிடுச்சு, என்னன்னு பாருன்னு சொல்ல இவ்வளோட ஃபோனை தேடி பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஃபோனே காணும். அதை பார்த்தோன்னே இவ ஹீரோக்கு ஒரு அடியை போட்டு ஃபோனை குடுறான்னு சொல்ல ஹீரோவும் அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறான். பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான் நிறைய டைம் கால் பண்ணியிருக்கா. இவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்க போது ட்ரெஸ் எடுத்து போட்டு கிளம்ப வேண்டியதானே. இவளோட ட்ரெஸ் எடுத்து போடலான்னு வர அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை காணும். எங்கே என்னோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்க ட்ரை கிளீனிங் போட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். யாரை கேட்டு ட்ரை கிளீனிங் போட்டேன், அப்போ நான் எந்த ட்ரெஸ்ஸை தான் போடுறதுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, அதனால தான் துவைக்க போட்டேன்னு சொல்ல லூசு பயலேன்னு இவ ஹீரோவை உதையலான்னு வர ஹீரோவளோட காலை பிடிச்சிடறான். உனக்காக புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை ஏன் முன்னாடியே சொல்லலை, சொல்லியிருந்தா நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன்லன்னு இவ சொல்ல சரி இந்தா போட்டுக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ட்ரெஸ்ஸை கொடுக்க இவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட போயிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் திரும்ப நான் ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கான். இப்போ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா, சரி எப்போ உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஏன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்க நான் இதுக்காக வரணும், அதெல்லாம் நான் வரமாட்டேன்னு இவ சொல்ல இந்த இடம் உனக்கு சேஃபான இடம் கிடையாது, என் கூட இருக்கிறதா உனக்கு சேஃப்னு சொல்ல இவ முடியாது சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் காரை விட்டு இறங்கலான்னு பார்க்க ஹீரோ காரை லாக் பண்ணி வச்சிடறான். எப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ண நான் எப்படி தான் காரை விட்டு இறங்குவேன்னு சொல்லிட்டு இருக்க, நாளைக்கு நீயாவே என்னை வந்து பார்க்குறேன்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் காரை ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்ல சரி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட வீட்டுக்கு வர வந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். அவளை பார்த்தோன்னே இவ திருட்டுத்தனமாக வந்துட்டு இருக்க. ஏண்டி எங்கே தாண்டி போனேன், எவ்வளோ டைம் கால் பண்ணேன், ஆனால் நீ ஃபோன் எடுக்கவே இல்லை, என்னாச்சோ ஏதாச்சுன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன்னு அவளோட கழுத்தை பார்த்துட்டு அடியே எப்படி அனுப்பிச்சது, யார் கூட ஒன்றா இருந்தானே இவ அவனை கத்திட்டு இருக்க. கத்தாம அமைதியாயிருன்னு இவ சொல்றா. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் மறுபடியும் அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, அப்படின்னா அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, அவனுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குன்னு சொன்ன, அப்படி இருக்கிறப்ப எப்படி அவன் கூட நீ ஒன்று சேரலான்னு இவ கத்திட்டு இருக்க. வாயை மூட அமைதியாயிரு, ஏதோ ஆக்சிடெண்ட்டாக தெரியாமல் நடந்துருச்சு, மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி நான் அவன் கூட சேர்ந்தெல்லாம் வாழ போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. சேர்ந்து வாழ போகிறது இல்லைன்னா எப்படி இந்த ரிலேஷன்ஷிப், ஒருவேளை மிஸ்டர்ஸாக இருக்க போறியா இல்லை 2வது பொண்டாட்டியாக இருக்க போறியா, எனக்கு ஒன்றுமே புரியல, அமெரிக்கா போகிறத பற்றி பேசினேன், இப்போ என்னடா பெட்டில் ஒன்றா இருந்துட்டு வந்துட்டு இருக்க, ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்க. நானும் என் பையனும் அமெரிக்கா போக போகிறதா உண்மை, மற்றபடி இப்போ ஒன்றா ஸ்டே பண்ணது ஒன்றும் உண்மையான வாழ்க்கை கிடையாது, எல்லாமே கனவு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க. சரி எது பண்ணாலும் பார்த்து பண்ண அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் குட்டி பையனை பார்த்தீங்கன்னா, இவனுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீச்சர் வந்திருக்கானே, இந்த டீச்சருக்கு தான் கால் பண்ணான். இப்போ இவன் கால் பண்ணி, என் கூட விளையாடுறதுக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவள் வீட்டு கதவை அந்த பையன் தான் தட்டுறான். இப்போ அவனை பார்த்தவொடனே, வந்துட்டீங்களா, வாங்க போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே வந்து விளையாடிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஹீரோயினுக்கு லீவு, அதனால அந்த பையனை கூப்பிட்டுருக்க மாட்டா. ஆனால் அவளோட பையன் கால் பண்ணி கூப்பிட்டுட்டான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். நான் உன்னை பார்க்கறதுக்காகவும் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன்னு இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. இவன் என்னை விட்டு போகவே மாட்டா போலி அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு இந்த பையனை பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்திருக்குக்கா காலேஜ்லேருந்து, நான் உடனே போயாகணும், நீங்கள் பார்த்துக்கங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, சரி பார்த்து போயிட்டு வான்னு இவ்வளோ சொல்கிறா. இப்போ போனதுக்கப்புறம் பையன் விளையாடிட்டு இருந்த இடத்துல ஒரு பேக்கை பார்க்குறா. அந்த பையனோட பேக் தான். பேக்கை மறந்துட்டானா அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கால் பண்ணி, உன் பேக்கை மறந்துட்டு பாரு, கீழே வெயிட் பண்ணி நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு இவன் அந்த பையனோட பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ காரில் உட்காந்து பார்த்துறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக கேக்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸாக சிரித்து பேசுகிறத பார்த்தோன்னே அவன் பொறாமப்பட்டுட்டு கேக்கு இந்த பக்கம் வச்சுட்டு காரை விட்டு இறங்குறான். இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்தவொன்னே, எங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டுட்டு இருக்க, மேடம் அடுத்த பசங்க கூட ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு இவன் கோச்சிக்கிட்டு போக பார்க்க, ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சிட்டு, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கன்னு சொல்ல, கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பேன், தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சோகமாக வீட்டுக்குள்ளே வந்துடுறா. இப்போ வீட்டில் வந்து சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளோட குட்டி பையன் இவ்வளோ பார்த்தவொன்னே அவள் கிட்ட தான் வரான். அம்மா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைடா, அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா நமக்கு தெரிஞ்சவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குல்ல, ஆன்ட்டி நமக்காக இருக்காங்க, அப்புறம் இப்போ என்னோட டீச்சர், எல்லாரும் நம்மளோட ஃபேமிலி தானேன்னு சொல்ல, ஆமாம் சரியாக சொன்னேன், எல்லாருமே நமக்கு ஃபேமிலி தான், வேறு யாரும் எனக்கு ஃபேமிலிலாம் கிடையாதாம்மா, தாத்தா பாட்டி அந்த மாதிரின்னு இவன் கேட்க, இவன் இப்படி கேட்டவொடனே இவளுக்கு ஹீரோவோட அப்பா சொன்னது தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த பையனோட தாத்தா அவர் தானே. இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நமக்குன்னு யாரும் கிடையாது, உனக்காக நானும் ஃப்ரெண்டு தான் இருக்குன்னு சொல்ல, கூட இந்த பையனை மறந்துட்டீங்களே, என்னோட புது டீச்சரே இருக்காருன்னு சொல்லி இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோனை பார்த்தீங்கன்னா, உனக்கு சொந்த பந்தத்தை கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, நமக்குன்னு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவில் கண்டுக்காமல் போயிட்டு இருக்கான். ஏன்னா அவன் மேலே கோவமாக இருக்கான். இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா முக்கியமான மீட்டிங் இருக்குது வா போகலான்னு சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணால் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பாஸ் பார்க்க ரொம்ப டென்ஷனாக இருக்காரு பாரு, நீ போய் அவருக்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு காஃபி எடுத்துகிட்டு வரா. இப்போ அவள் இப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்க, ஹீரோ கையை தெரியாமல் அசைக்க அந்த காஃபி அவன் மேலே ஊற்றிடுது. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் இப்படி போனதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா, காஃபி கண்டிப்பாக ரொம்ப சூடாக இருக்கணும், சாரோட முகத்தை பற்றியா எப்படி மாறி போச்சு அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசினதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கை ஏதோ சுற்றுச்சா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு வச்சுட்டு அவனுக்காக கோல்டு காஃபி வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் ஜி. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஜி மேடமா நீங்கள் தாராளமாக உள்ளே போகலான்னு அவே சொல்ல, இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலான்னு அவனோட கேபினுக்கு வர, இவ கேபினுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணு இவ்வளோ பார்த்தவொன்னே, பாஸை பார்க்க வந்தியா, அவனோட அசிஸ்டண்டா நீ கூட, நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவ கையில் வச்சிருக்க காஃபியை வாங்கிட்டு உள்ளே போய் டக்குன்னு கதவை சாத்திட்டு ஹீரோயின் ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ வந்து, ஏய் நீ பாஸை பார்க்க இப்போ போகாத, உள்ளே போகிறது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு பெரிய லாயர் தான் தெரியுமா, அதுவும் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயினோட முகமே வாடி போயிடுது. இப்போ மதியம் ஆகுது. மதிய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோவும் இந்த பொண்ணு தான் வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கே பர்ஃபெக்டான மேட்ச்சில் பார்க்க சூப்பரான ஜோடி மாதிரி இருக்காங்க பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவை கிட்ட தான் வரான். இவன் இப்படி கிட்ட வரதை பார்த்தோன்னே ஹீரோயின் தலையை குனிஞ்சிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா ஒன்றை பார்க்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, அடி பாஸ் ஒன்றை பார்க்க தான் வந்தார் எந்திரின்னு சொல்ல, எவ்வளோ எந்திரிச்சரா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா 888 டாக்குமெண்ட் இன்னும் முடிக்கவே இல்லை, அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து பாரு, அப்புறம் நீ ஜியை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ சரின்னு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு ஹீரோவை பார்க்குறதுக்காக வரா. இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்க்க உள்ளே வந்துட்டு, சாரி காலையில் வேணும்னு காஃபியோ மேலே ஊற்றலை, தெரியாமல் தான் பண்ணிட்டேன், நீ இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, ஒரு பாஸுக்கிட்ட இப்படி தான் மன்னிப்பு கேட்பியா, ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, வேறு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு இவ கேட்க, ஃபஸ்ட்டு கிட்ட வா, கிட்ட வந்து என்
கைக்கு மருந்து போட்டு விடுன்னு சொல்ல, மருந்தா? இதுக்கான மருந்து என்கிட்ட இல்லையே, நான் வேணா போய் வாங்கிட்டு வரவான்னு சொல்ல, என்னோட டேபிளில் இருக்க எடுத்து போட்டு விடுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அதான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவங்கள கூப்பிட்டு வேணா போட சொல்லுங்கன்னு சொல்ல, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன், வந்து மருந்து போடுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இவ வரமாட்டேங்கிறா. இப்போ நீ வரலன்னு வச்சுக்க, நான் உன் மேலே கோவப்படுவேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு கிட்ட வந்து ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. பார்த்தா அவனோட கை செவந்து போயிடுச்சு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா காயம் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வலிக்குது, நீ கிஸ் பண்ணா சரியா போயிருன்னு சொல்ல, ஹீரோ எப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ தள்ளி போயிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, எதுக்காக தள்ளி போகிற, உனக்கு தான் அழகான பசங்களை ரொம்ப பிடிக்குமே, எதுக்காக வீட்டு வேலைக்காக அந்த மாதிரி ஒரு பையனை வச்சிருக்கான்னு சொல்ல, வீட்டு வேலைக்காக வேணா இவ கேட்குறா. ஆமாம், அந்த பையனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவன் உன்னை விட 3 வயசு சின்ன பையன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அவன் இதுக்கு முன்னாடி குழந்தைங்கள பார்த்துக்கிற வீட்டு வேலை வேணும்னு சொல்லி ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தான். அவனை இதுக்காக வேலைக்கு வச்ச, வேறு யாராவது வேலைக்கு வச்சிருக்கலாம்னு சொல்ல, நான் யாரை வேலைக்கு வச்சா உனக்கு என்ன, எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, அதுவே போதுன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோவில் பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க, இவ ஹீரோவோட சட்டையே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கா. அது பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ்ஸை கழட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுற போல அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொடனே இவன் டக்குன்னு கையை எடுத்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை விட நான் போனேன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் விட முடியாது, இங்கேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பேசுவாங்க, அப்படின்னா வா வீட்டுக்கு போகலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது என்னை விட்றான்னு இவ பேசிட்டு இருக்க, என்னால் உன்னை விட முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவோட ரூம் கதவை அந்த பொண்ணு தான் தட்டுறா. அதை பார்த்தவொடனே இவ பயந்து போயிட்டு, நம்ம 2 பேரும் இப்படி பார்த்தா நம்மளோட மான மரியாதையே போயிரு, என்னை விட்றான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ மீட்டிங் ரூமில் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு மீட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் இவ்வளோ மீட்டிங் ரூமுக்கு வர, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நீ சைன் பண்ணலான்னு ஹீரோ கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் சைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போவே இப்படி சைன் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு ஹீரோனை பார்க்குறா. அவளை பார்த்தவொடனே இவ சிரிச்சுக்கிட்டே, அடுத்த தடவையாவது 2 பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கப்பான்னு சொல்லிட்டு போக, என்னடான்னு பார்த்தா ஹீரோனோட லிப்ஸ்டிக்காக அழிஞ்சிருக்கு. அதை பார்த்தவொடனே இந்த பொண்ணு உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதோ இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஃபியான்ஸ்லாம் கிடையாது, ரூமர் மட்டும்தான். இப்போ அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா லூசு பையலே, எல்லாரும் முடிய மானத்தை வாங்கிட்ட, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை வேணா லிப்ஸ்டிக் அழியாமல் கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட வேலையை பார்க்க வந்துட்டு இருக்க. அவளோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோவா அந்த பொண்ணு ஒன்றா நடந்து வர்றதை பார்த்து ஹீரோட ஃபியான்சின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே இவளோட முகம் சோகமாயிட்டு இருக்க. கீழே கமெண்ட்ல உங்க 2 பேரை பற்றி தான் போட்டிருக்காங்க, சீக்கிரமே உங்க 2 பேரும் கல்யாணம் பட்டு சந்தோஷமா வாழணும்னு. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவன் அமைதியாக அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடான்னு பார்த்தா அந்த போஸ்டரை ஹீரோ டெலீட் பண்ண சொல்லிட்டானு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அஃபிஷியல் பேஜில் தேவையில்லாமல் என்னை பற்றின ரூமர் கிளப்பாதீங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தா ரொம்ப கோவப்படுவான்னு போட்டிருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னதே என்னையா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இவள் லைட்டாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு விளையாடிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஏண்டா நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, எப்போ எனக்கு ட்ரீட் தர போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் ஒன்று சேரல, சேர்ந்தா தரேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவள் தான் அவனை கிட்டவே விட மாட்டேங்கிறாளே. சரி நாளைக்கு என்னோட கல்யாணன்றதை மறந்துடாத, நீ தனியாக வர போறியா அவளை கூட்டு வர போறியான்னு சொல்ல, அதை நான் அவகிட்டே கேட்குறேன்னு ஹீரோ அவனோட கோட்டை மாட்டிட்டு அவளை பார்க்க போக, ஏண்டா பேசிட்டு இருக்கும்போது இப்படி கழட்டி விட்டு போகிற அப்படின்னு சொல்ல, உன்னை விட இன்னைக்கு ஆள் தான் முக்கியம், நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துடுவேன் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த போக, இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு அவன் திட்டிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்க்க தான் வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நாளைக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணம், நீ என் கூட வந்தாகணும், உனக்காக ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, நான் வரலன்னா என்ன பண்ணுவேன்னு இவன் கேட்க, இந்த மாதம் சம்பளம் கிடையாதுன்னு ஹீரோ சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவளுக்கு வேற வழி இல்லாமல் ஹீரோ கூட அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட, அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அது பார்த்தோன்னே ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு, இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு அவளை கிஸ் பண்ணலான்னு வர இவ ஹீரோவோட உதட்ட கடிச்சு வச்சிடறா. ஏண்டி நீ பாட்டுக்கு கடிச்சு வச்சுட்ட, ஒரு வேளை என் உதட்ட வீங்கி போயிடுச்சுன்னா மற்றவங்க முன்னாடி எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் ஃப்ரெண்டோட கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட்டு எல்லாரும் பார்ட்டியில் தான் இருக்கானுங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு வந்து என்ன விஷ் பண்ணுவான்னு பார்த்தா நீயும் ஆள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது ஃப்ரெண்டோட மேரேஜுக்குன்றதே மறந்து போயிட்டீங்களா, அவன் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறா, நீ அவளை விட மாட்டேங்கிற,
என்னதான் நடக்க போதோ, உன் காதல் சக்ஸஸ் ஆக எனக்கு வாழ்த்துக்கள், சீக்கிரமே நீயும் கல்யாண சாப்பாடு போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியாக போடா, சும்மா வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காதாடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா உன் ஆளை கரெக்ட் பண்ண என்கிட்ட பல ஐடியா இருக்குது, அதில் ஒரு ஐடியா எடுத்து தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அந்த ஃபோன் கால் வந்தவொடனே இவ பதறி அடிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவை அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, ஏண்டா என் கையில் தானே அடிபட்டிருக்கு, எதுக்காக சர்ஜரி பண்ண மாதிரி பெட்டில் உட்கார வச்சிருக்கீங்கன்னு ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் அறக்க பறக்க ஓடி வரா. இப்போ அவளை பார்த்தோன்னே நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு ஹீரோ கேட்க, மச்சான் நான் தாண்டா கால் பண்ணேன்னு இவன் சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, உன் கையில் அடிபட்டிருக்கதா கேள்விப்பட்டேன், ரொம்ப வலிக்குதா அப்படின்னு இவ கிட்ட வந்து ஹீரோவோட கையை பார்த்துட்டு இருக்கா. ஏண்டா பார்த்து டிரைவ் பண்ண மாட்டியா, உயிருக்கு எதாவது இருந்தா என்ன பண்ணுறதுன்னு இவன் ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அவன் மேலே எந்த தப்பு இல்லைங்க, தப்பெல்லாம் எங்கள் மேலே தான். நாங்கள் 3 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருந்தோமா, போதையில் மரத்தில் கொண்டே விட்டுட்டோம். சரி நீங்கள் அவனை பார்த்துக்கங்க, ஏன்னா இவனோட புது பொண்டாட்டி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நாங்கள் எல்லாரும் கிளம்புறோன்னா அவனுங்க இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஹாஸ்பிட்டலில் கடை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக பார்க்க ஹீரோவில் பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்னை விட்டு போகாத, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல தள்ளி போட நீ ஹீரோவை தள்ளி விட அவன் காயத்தில் கைப்பற்றுது. அது பார்த்தோன்னே இவன் பார்த்தீங்கன்னா இப்படி முரண்டு பிடிக்காம அமைதியாயிரு, எனக்கு ஏன் அடிபட்டிருக்குன்னு கவலையில் இருக்க, இதில் நீ வேறையா, நீ பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருந்தா எனக்கு அதுவே போதும், சும்மா உட்காந்துருக்கதை விட ஒரு கிஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன்னா என்னோட காயம் சீக்கிரம் சரியாகுன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒன்றா ஒரே பெட்டில் கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்க. இவன் அவளோட ஃபோனை பார்க்குறா. ஆஹா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுட்டு இவன் எந்திரிக்க பார்க்க எங்கே போக பார்க்குறேன்னு ஹீரோ கேட்குறான். டைம் ஆயிடுச்சு பாரு, நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும்னு இவன் எந்திரிச்சு அவளோட ட்ரெஸ்ஸை பார்க்குறா. நைட்டு ஹீரோக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே நைட் ட்ரெஸ்ஸோட ஓடி வந்திருப்பா. இப்போ இவன் ஹீரோவோட கோட்டை எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த வீட்டு போக ஹீரோவும் அவளை பார்த்துட்டே இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட பையனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வர அவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே போனீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்ல, அம்மா அவனுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கே செல்லன்னு இவ சொல்கிறா. சரி யாரோட ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, பார்க்குறதுக்கே பெருசாக இருக்குன்னு சொல்ல, அம்மாவோட ட்ரெஸ் தானே இவ சொல்ல, உங்களோட ட்ரெஸ்ஸா, இது அங்கிளோட கிளாத்து மாதிரி இருக்கு, இது உங்களோட ட்ரெஸ் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், இதோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லு ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கேள்வி கேட்டவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, வா சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி குட்டி பையனை கூப்பிட அவனும் சரின்னு பேக்கு போட்டுட்டு வரான். இப்போ குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அம்மா புது அங்கிளுக்கு ஒரு வேலை என்ன பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, என்னை விட்டுட்டு போயிடுவீங்களான்னு சொல்ல, அங்கிளை விட எனக்கு நீந்தாச்சல முக்கியம், உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் பையனை பிடிக்காதுன்னு யார் சொல்லுவா, எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு இவ குட்டி பையனை சமாதானப்படுத்த அவனும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோவோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளோட முகமே சோகமாயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் இவன் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டியா, சும்மா கூட டின்னர் சாப்பிட்றதுக்காக தான் கூப்பிட்டேன், நீ பயப்படணுன்னு எந்த அவசியமும் இல்லை, என் பையனும் நீயும் ஒன்றா சேர்ந்து அவன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனீங்களாமேன்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா சும்மா அவனை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், பணத்தை கொடுத்து என் பையனை விட்டு போயின்னு சொல்கிறதுக்காக வரல, ஏன்னா அவனை விட்டு நீ தள்ளி இருப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, சரி வா போகலாம், நானே அவனை கூட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா இவ்வளோ வீட்டில் ட்ராப் பண்ணோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிகிட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோ தான் நிற்கிறான். அம்மா எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வருங்கால மருமகளை பார்க்க வந்தீங்களான்னு கேட்க இவன் இப்படி கேட்டோன்னா அவங்க அம்மா மறைச்சு பார்த்துட்டு சரி நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா நீயும் என்னோட அம்மாவும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, அதை அப்புறமா பார்த்துக்கிறேன், சரி வா போகலான்னு சொல்ல, எங்கே போகிறோன்னு இவ கேட்குறா. உன்னோட வீட்டுக்கு தான் சொல்ல, ஏன் வீட்டுக்கா, அங்கெல்லாம் வேண்டாம், உங்கள் அம்மா கூட சாப்பிட்டதுல வயிறு ரொம்ப ஃபுல்லாயிடுச்சா, கொஞ்சம் நடந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல, ஏன் ரொம்ப நர்வஸ் ஆகுற, ஓ வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பையனை மறைச்சி வச்சிருக்கியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வா வாக்கிங் போகலான்னு இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் உனக்கு மெசேஜ் அனுப்பினேன், ஆனால் நீ எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ணலன்னு சொல்ல, ஓ அதுவா ஃபோனு சைலண்டில் இருந்துச்சு அதனால தான் மெசேஜை பார்க்கலன்னு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. என் பையனை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே வாடி, எப்போ வேணாலும் யான் உள்ளே வந்துருவான்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளை பார்க்குறான். நீ பார்க்குறதுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்க, என்னதான் ஆச்சுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு அவள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. அந்த கால் அட்டன் பண்ணி பேச பார்த்தா பையன் தான் பேசுகிறான். அம்மா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க என்னதான் அம்மாவான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி விட்டுறா.
இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான்னு சொல்ல, எந்த ஃப்ரெண்டு உன்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நர்வஸாக பேசிகிட்டு இருக்கா, ஒழுங்கா ஃபோனை குடுறீன்னு ஹீரோ கையை நீட்டிட்டு இருக்க, இவ ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறா. உன் மூஞ்சி எதுக்கு இப்படி பயந்து போயிருக்கு, ஒழுங்கா ஃபோனை கொடுன்னு ஹீரோ ஃபோனை கேட்க இவ்வளோ ஃபோனை கொடுத்துறா. இப்போ ஹீரோ மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேச அவளோட ஃப்ரெண்டு தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா யார் பார்த்து ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு, என் ஃப்ரெண்டோட ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் அம்மானு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அவனா, அவன் என்னோட பையன், என் பையன் என்ன அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான்னு இந்த பொண்ணு சொல்ல, ஹீரோவும் அந்த பொண்ணு சொல்கிறத நம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் இப்படி பேசிகிட்டு இருக்க ஹீரோயின் டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டு, நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசுகிற, அதுக்கே இவ்வளோ நர்வஸ் ஆகுற, ஏதோ உண்மையை மறைச்சிட்டு இருக்க மாதிரியே மூஞ்ச வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவ சொல்கிறா. சரி உன்னோட வீட்டுக்கு எப்போ என்ன இன்வைட் பண்ணுவேன், இன்னைக்கா இல்லை நாளைக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்பவும் இன்வைட் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு என் வீட்டுக்கு நீ வராமல் இருக்கிறதா ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு சொல்ல, இப்போ நீ என்ன உன்னோட வீட்டுக்கு கூப்பிடலன்னு வச்சுக்க, நாளைக்கு என்னோட வீட்டுக்கு நீ வரணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஹீரோவை நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த வீட்டு வரா. இப்போ ஹீரோயின் ஹீரோவை வழி அனுப்பி வச்சதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு வர, அந்த இடத்துல அவளோட பையன் தான் இருக்கான். இப்போ அவளோட பையன் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, அம்மா வர வர என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அங்கிள் கூடவே சுற்றிட்டு இருக்கீங்க, என்னை விட அங்கிள் தான் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை செல்லம், நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அதனால தான் உன்னோட காலை கட் பண்ணி விட்டேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அம்மா உன் கூடவே தான் இருக்க போகிறேன்னு சொல்ல அவனும் சரின்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போகிறான். இப்போ அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா யான் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடி அதுக்குள்ளே நீ தான் காப்பாற்றிட்டியே, நீ மட்டும் இவனை உன்னோட பையன்னு சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் மாட்டிட்டு இருந்திருப்பேன்னு சொல்ல, 2 தடவை அவன்கிட்டேருந்து தப்பிச்சிருக்க, சரி உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அவன்கிட்ட அவனோட பையன் இருக்கிற விஷயத்த மறைக்க போறியான்னு கேட்க, இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு அவனோட அம்மாவை மீட் பண்ணேன், நல்ல விதமாக தான் பேசினாங்க, ஆனால் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அவன் குடும்பத்தால் என் பையனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குடி, எது பண்ணாலும் யோசிச்சு தான் பண்ணணும்னு சொல்ல, சரி பார்த்து பத்திரமா இரு நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தைய பற்றி ஹீரோ கிட்ட சொல்லலாமா வேணாமான்றதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவை பார்க்க தான் வரா, ஏன்னா அவர் தான் கார் அனுப்பி கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா என் பையனை விட்டு தள்ளி இருன்னு சொன்னேன், மறுபடியும் அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, என்ன பண்ணணுன்றது உனக்கு நல்லாவே தெரியும், அவனை விட்டு தள்ளி போன்னு சொல்ல, உங்கள் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே என்ன தள்ளி போக சொன்னீங்க, நானும் அவனை விட்டு தள்ளி போய் 5 வருஷம் ஆச்சு, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது, உங்கள் பையன் இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கான், என்னை அவனே பிரிக்க முடியாது, இதுக்கப்புறம் நீங்கள் குறுக்க வராதிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட. அந்த டிரைவரை பார்த்தீங்கன்னா ஏமாந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா, அந்த ஆளை பார்த்தா டென்ஷன் பார்ட்டி மாதிரி இருக்குன்னு சொல்ல, அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியாது, எந்த தப்பு பண்ணாமல் என் சொந்த அப்பாவே என்னை ஜெயிலுக்கு அமிச்சாரு, அப்புறம் இவர் வந்து நான் உயிருக்கு உயிராக காதலிச்ச பையன் கூட ஒன்று சேரக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டிட்டு போனார், இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன், இதுக்கு மேலே நான் யாருக்காகவும் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்னு இவ பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோவை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு தான் வரா. இப்போ இவளே பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, இவ டக்குன்னு அவளோட சட்டை எல்லாத்தையும் கழட்டிட்டு ஹீரோ மேலே வந்து உட்காந்துக்கிறா. நான் இங்கே வந்தது உன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறதுக்காக தான் சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருக்க போல, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டுன்றதை மறந்துடாத, எப்பவுமே நீ மட்டும்தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் நீ போக பார்க்க, ஹீரோவோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஐ மிஸ் யூ பேபின்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, உன்னோட சர்வீஸ்க்கு வேணா இந்த பணத்தை வச்சுக்கன்னு சொல்லி இவ ஹீரோக்கு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாடு உனக்காக தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போக, இவனும் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோக்கு அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி உன்னை பார்க்கணும் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பையனே இல்லைன்னு சொல்லுவீங்க, என்ன இதுக்காக பார்க்கணுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க, தேவையில்லாமல் எதிர்த்து பேசிட்டு இருக்காம சொன்னதை மட்டும் செய், உன்னை பார்க்கணும் ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பார்ட்டி இருக்கு, அதனால உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கன்னு ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இருக்க. நான் கண்டிப்பாக வந்தாகணுமான்னு இவ கேட்குறான். ஆமாம் நீ வந்துதாகணும், சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறா. இப்போ அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் வரான். அங்கே வந்து பார்த்தா எந்த பார்ட்டியுமே நடக்கல.
இவளுக்கு பர்த்டே அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் ஹீரோ கூட்டு வந்திருப்பான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்காக நெக்லஸ் எடுத்து அவள் கழுத்தில் போட்டு விட்டுட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல, என்னோட பர்த்டேவை இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. என்னால் எப்படி மறக்க முடியும்? என் வாழ்க்கையில் இருக்க ஒரே பொண்ணு நீ தான். உன்னோட பர்த்டேவை எப்படி மறக்க முடியும்? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னை கல்யாணம் பண்ணிக்க, உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோனுக்கு அவளோட பையன் தான் கால் பண்ணுறான், ஃபீவர் அடிக்குதுன்னு. அந்த கால் வந்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனேன் ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு காயின் எடுத்து வச்சுக்க, தலை விழுந்தா ஓகே, பூ விழுந்தா ஓகே, இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக, இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறான். இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்து பையனை பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது. சாரிடா, அம்மாவை கூட இல்லாமல் போயிட்டே என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, அம்மா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸ் நான் டிவியில் பார்த்துருக்கேன், இதோட மதிப்பு 60 மில்லியன், ஃபுல்லாக டைமண்ட்னு சொன்னாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதோட மதிப்பு 60 மில்லியன் இப்போதான் இவளுக்கே தெரியும். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதை பற்றி யோசிக்காமல் அமைதியாக ரெஸ்ட் எடு, உனக்கு ஃபீவர் சரியானதுக்கப்புறம் அம்மா நாளைக்கு உன்னை வெளியே கூட்டு போகிறேன்னு சொல்ல, இவனும் சரின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் குட்டி பையனுக்கு ஃபீவர் சரியானதுக்கப்புறம் இவ குட்டி பையனை கூட்டிட்டு வெளியே தான் வந்திருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட சுற்றிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அவளோட பையனை ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. இவ டக்குன்னு பையனை மறைச்சிடறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, அம்மா இந்த அங்கிளை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன்னு சொல்ல, உனக்கு அந்த அங்கிளை பிடிச்சிருக்கான்னு இவ கேட்க, எப்படிம்மா பிடிக்கும், நான் அது வரைக்கும் அவர் கூட பேசினது கூட கிடையாதுன்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்க. சரி அம்மா உன்னை தனியாக விட்டுறேன், நீ போய் அந்த அங்கிள் கூட பேசிப்பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு குட்டி பையன் தான் வரான். இப்போ இந்த குட்டி பையன் வந்து உங்களை நான் 2வது டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவனை பார்த்தோன்னா அவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, டேய் இந்த பையன் தாண்டா அது, பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரியே இருக்கான்னு சொன்னேல, அப்படியே அவனை உரிச்சு வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, அங்கிள் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, சிங்கிளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை விட கண்டிப்பாக எங்கள் அம்மா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு இவன் அவனோட அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்க. நீ இப்படி தனியாக வந்திருக்க, உங்கள் அம்மா யார் அப்படின்னு ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. என் பையனை யானை பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சுட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாகவும் பயமாகவும் இருக்குடி, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்னு இவ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. அந்த மெசேஜை பார்த்தவனா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன நடக்குது அப்படின்றத என் கண்ணால் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவள் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பையனை பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான் அவங்க கூட பேச சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க, அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. சரி உங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பர் சொல்லுன்னு இவன் கேட்குறான். இப்போ குட்டி பையன் நம்பரை சொல்ல பார்த்தா அதில் ஹீரோயினோட நம்பர் தான் வருது. உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வெண்ணுன்னு சொல்கிறான். வெண்ணா, வெண்ணோட ஃப்ரெண்டு பையன் கிடையாதா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே எங்கள் அம்மாவோட பேர் வெண்ணு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஷாக்காக அவனும் ஷாக் ஆகிறான். அப்படியே பார்க்க நீ என்ன மாதிரியே இருக்க, டே என் மகனை பார்த்துக்க என் பொண்டாட்டியை பார்த்துட்டு வரேன்னு ஹீரோ இவ்வளோ தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப பதற்றத்தோடவும் எக்ஸைட்டோடவும் நின்றுட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி நின்றுட்டு இருக்க. ஹீரோ அவளை பார்த்துறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, எனக்காக தானே காத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயந்து போய் இந்த இடத்த வீட்டு ஓட ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துடுறா. இப்போ வந்து டே எங்கடா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா கீழே தான் இருந்தாங்கன்னு இவ சொல்ல, இவங்க எல்லாரும் கீழே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் ஓடி வந்துட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோ துரத்திட்டு ஓடி வரான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எதுக்காகடி இப்படி ஓடுற, நீ ஏன்டா என்னை துரத்துன, நீ துரத்துனதுனால தான் நான் ஓடினேன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பையனை என்கிட்ட மறைச்சு வச்சிருப்ப அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சரியான நேரம் வரல, நேரம் வரணுன்னு தான் காத்துட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நேரம் வரலையா, மேடம்க்கு என் கூட ரூமில் ஒன்றா இருக்கும்போது நேரம் வரல, எத்தனை டைம் தனியாக மீட் பண்ணியிருப்போம், அப்போல்லாம் சொல்கிறதுக்கு மேடம்க்கு நேரமே இல்லையான்னு இவன் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அமைதியாக இருறான்னு இவ ஹீரோவை சமாதானப்படுத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பையனோட கண்ணை மூட அவன் கையை விலக்கி விட்டுட்டு 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இப்படி ஒன்று சேர்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.